இப்போ இக்கால ஊழியர்கள், இக்கால சமுதாயம் ஒருவன் நல்லா வளரணும்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் ரொம்ப அவசியன்றதை நீங்கள் வலியுறுத்தீங்க. ஐக்கியம் மட்டும் இல்லை, அவன் நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவனை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அவன் குறைகளையே பெருசாக சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு யூத் மினிஸ்ட்ரியில் பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல ஒரு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் காரணம். வாலிபரை நான் வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும்னு சொல்லி விட்டுருக்கிறேன். அவன் தப்பு பண்ணுவான், பண்ணிட்டு போட்டணும். யார் தப்பு பண்ணல? See, youth make mistakes. We elders make blunders. அப்படிதானே? நம்ம பிளண்டர்ஸை காட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்காக அதெல்லாம் மறைச்சிருவோம். அவன் இது வெளியே தருது. யூத்தை டாலரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணா தான் அவனை வளர்க்க முடியும். யூத்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஐ எம் ரெடி டு டீச். ஏன்னா நான் வளர்த்துருக்குறேன். நான் வளர்த்த யூத்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பாஸ்டர்ஸாக ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெண்டிகாஸ்ட் சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் வளர்த்தவங்க. சந்தேகம் இல்லாமல் நான் சொல்ல முடியும். ஏன்? அந்த விளையும் பொழுதே, அவங்கள வளரும் பொழுதே நம்ம பலப்படுத்தணும், ஸ்ட்ரென்தன் பண்ணேன். அவனை அனுப்புனேன், கிராமத்துக்கு போ, செய்ட்டு வான்னு சொன்னேன். பிசாசு வரட்டுமே. எப்படின்னே விரட்டுறேன்னு சொல்லலாம். விரட்டுப்பா, சீஷர்களே விசுவாசியாமலே பிசாசு போச்சு இல்லை. வந்தாங்கல்ல 70 பேர் வந்து என்ன சொன்னாங்க? பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இவன் எதிர்பார்க்கல, விசுவாசிகள் இல்லை. அதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணிப்பேன். நானே பிசாசு பிசாசு விரட்டும் போது பயத்துல தான் ஏசு நாமத்தாலே போ அப்படின்னு சொல்லி நான் தான் பயந்தேன். பட் அதனால நாமத்துக்கு பயந்து அது போயிடுச்சு. இதெல்லாம் நான் யூத்துக்கு சொல்லுவேன். இப்படி சொல்லி அவங்கள நான் வளர்த்தேன்.